ட்ரேடிங் சேலஞ்சோட 3rd வீடியோ அது. ஸோ இவ்வளோ நாள் போடாததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, மற்ற எந்த டேஸுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எந்த வீடியோஸுமே இல்லை. நார்மல் ட்ரேட்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நான் வந்து ஒரு லாஸ் ஆகி அந்த அதை எப்படி நான் வந்து ரிகவர் பண்ண மேனேஜ் பண்ண அமௌண்ட்டு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன ஒரு விஷயம்னா, ஃபுல்லாக வந்து எமோஷனில் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அது எதனால் ப்ளே பண்ணினேன் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எனக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக லாஸஸ் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸ், இது வந்து நேற்று எடுத்த ட்ரேட்ஸ். நேற்று அந்தளவுக்கு எனக்கு வந்து எந்த எமோஷனும் இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். ஸோ 3 ப்ராஃபிட், ஒரு லாஸு, ஒரு ப்ராஃபிட், அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு ரேஷியோவில் தான் ஃபுல்லாமே ரன் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு பெரிய கண்டென்ட் வந்து இதில் எதுவுமே இல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு நாலேஜ் வைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே எமோஷன் ப்ளே ஆகி நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 70 ரூபா லாஸு, அந்த 90 ரூபா ஏடிஎம், மறுபடியும் ஒரு 90 ரூபா லாஸு, அந்த 150 ரூபா, 70 ரூபா. ஸோ இப்படி நிறைய லாஸ் ஆகி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா 361 ரூபான்றது ஒரு எமோஷன் ட்ரேடு. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 361 ரூபான்றது ஒரு எமோஷன் ட்ரேடு. அதே எமோஷனலாக வந்து ப்ளேஸ் பண்ணது. இந்த ஏரியாவில் 455ன்ற ஒரு அமௌண்ட் இருக்காங்க. இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எமோஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணது. ஸோ இதுக்கான காரணம் என்ன, எமோஷனால் ஏன் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணேன்னா, நீங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் 3 ட்ரேட் எனக்கு வந்து கண்டினியூஸாக லாஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு 3 ட்ரேட் கண்டினியூவாக லாஸ் வந்தாலே எனக்கு வந்து எமோஷன் வந்து கிளிக் ஆகிரும். ஸோ நான் அந்த செகண்ட் க்ளோஸ் பண்ண வேண்டியது. பட் நெக்ஸ்ட்டு கேண்டிலே எனக்கு வந்து ஒரு சடனாக நான் வந்து சார்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, எனக்கு நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு அதாவது இந்த யூரோப் சார்ட்டில் வந்து சடனாக சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் டக்குன்னு வந்து என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ நான் எப்போவுமே நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கேன். எனக்கு 3 லாஸ் கண்டினியூஸாக வந்துச்சுன்னா நான் மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ண பார்த்துருவேன். ஸோ அந்த க்ளோஸ் பண்ண டைமில் எனக்கு இந்த கரெக்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னு சொல்லி அந்த ஏரியா டக்குன்னு போய் ப்ளேஸ் பண்ணி ப்ராஃபிட் ஆகிட்டேன். சரி, ஓகே, மார்க்கெட் நல்லா இருக்குன்ட்டு நான் மறுபடியும் வந்து ப்ளேஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 70 ரூபா லாஸ் ஆனோடனே என்னோடய எமோஷன் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து 3 லாஸ் ஆகி நான் எமோஷனில் தான் இருக்கேன். க்ளோஸ் பண்ண வேண்டியதுன்னா அந்த ஏரியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ட்ரேட் போய் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ் ஆன அடுத்த செகண்ட் என்னாச்சு, என்னோடய எமோஷன் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில் நான் வந்து நிறைய லாஸ் ஆனாலும் அடுத்த கேண்டில் ஃபுல் அமௌண்ட்டு வந்து போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே வந்து ஒரு 700 ரூபா ஸ்டார்டிங் டேஸ் வந்து நான் 700 ரூபா வச்சு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது ஒரு டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 700 ரூபா மட்டும்தான் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து நிறைய நாள் வந்து கண்ட்ரோலாக இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நாள் பிரேக் பண்ணுறது அதுக்கு அப்படியே வந்து கண்டினியூஸாக வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த ரூல்ஸ் மேலே வந்து நம்பிக்கை வராமல் போயிடும். ஈஸியாக நீங்கள் வந்து பிரேக் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தான் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எனக்கு இந்த கேண்டில் லாஸ் ஆயிடுச்சுன்னா இதோட க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதோட போயிடணும். அடுத்த கேண்டில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு க்ரீன் வரும் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ட்ரேட் உங்களுக்கு வின் ஆகுதா இல்லையா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு அடுத்த டைம் வரும். மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 3 லாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி லாஸ் ஆகும்போது அந்த இடத்துல என்னவும் ஃபுல்லாமே லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதோட க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கும் மேலே வந்து நான் ட்ரேட் பண்ணி தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸஸ் வர தான் செய்யும். ஸோ இந்த வீடியோவில் நல்ல ஒன்று புரிஞ்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ரூல்ஸை வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருப்பி அதை வந்து அட்டாச் பண்ண முடியாது. நீங்கள் பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறது, என்ன தான் வழி நம்ம அப்படின்னா, ஒரு லாங் கேப் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நல்ல ஒரு லாங் கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்கில் வாங்க. மேக்ஸிமம் நீங்கள் அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நேற்று லாஸ் பண்ணிட்டீங்க, இன்றைக்கும் லாஸ் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு போய் நீங்கள் ட்ரேட் பண்ண போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒன்ஸ் ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எமோஷன் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். பட் ஒன்ஸ் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டம் அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.